இப்போ உடம்புல வியாதி வந்துடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆனா அது உடனே உடம்பை விட்டு போறதுக்கான ஒரு தெய்வம் இருக்குன்னு சொன்னீங்க. அது என்ன தெய்வம், என்ன வழிபாடு? முதல்ல வியாதி உள்ளவங்க எல்லாரும் உடம்பை விட்டு வியாதி வெளியில போய் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. நோய் நம்ம உடலை விட்டு போவதற்கு சித்தர்கள் பாத்தீங்கன்னா மருந்து சொல்லியிருக்காங்க, இறை வழிபாடு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தெய்வமும் நமக்கு உணர்த்துவது என்ன, நம்ம எப்படி ஒரு மனிதன்னா எப்படி வாழணும், நெறியோட வாழ்வது எப்படி. தினந்தோறும் மாலையில நல்ல தீபம் ஏற்றி வச்சுட்டு பெருமாளை மனசுல நினைச்சிட்டு, சிங்க பெருமானே எனக்கு இந்த நோய் உடனே போகணும்ட்டு இந்த பாசுரத்தை வாசிங்க. நலமோடு நீண்ட ஆயுளும் கிடைக்கும். இருக்கணும் அப்படிங்கிறது உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றதே தைரியம் தான். தைரியமா இருங்க. என்ன பிரச்சனைனாலும் உடல் ரீதியா இருக்கட்டும் இல்லை மன ரீதியா இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய ஒரு என்ன கவுன்சிலிங்கே கொடுக்குறீங்க. நீங்க இப்போ நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஆன்மீகம், இதெல்லாம் இங்க நித்யா மேம் தான் ஸ்பெஷல். நான் எல்லாருக்கிட்டையும் வீடியோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதே இதுதான் மேம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே நான் இதுதாங்க எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது ஒன்று தாங்க, வாங்க நல்லாயிடுவீங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு கேரண்டி. அது இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா இங்கே நான் நிறைய பேஷண்ட்டை நாங்கள் ஷூட்டிங் எடுக்க வரும்போதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எப்படி வந்தாங்க, இப்போ எப்படி போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நானே பார்த்துக்கிட்டு நானே நிறைய பேரை மேம்க்கு ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரெஃபர் பண்ண அத்தனை பேரும் வேறு குணமாயிட்டாங்க. அதுதான் இன்னும் எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. ஏன்னா நம்ம ரெஃபர் பண்ணுறவங்க நல்லா ஆயிட்டேங்க, பாலா தேங்க்ஸ் பாலா, நீ சொன்ன, நான் போனேன், நல்லா இருக்கேன் அப்படின்றதாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேரை ரெஃபர் பண்ணுவீங்க. ஏன்னு கேளுங்களேன், உங்களுக்கு வியாதி குணமாயிடுதுல, அப்போ ஒருத்தர் சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக எங்கள் நித்யா மேமை தான் ரெஃபர் பண்ணுவீங்க, வேறு யாரையும் ரெஃபர் பண்ண மாட்டீங்க. அது எனக்கு கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். இங்கே அதுதாங்க, ₹1 காயின் எடுத்து உங்கள் பேர் சொல்லி முடிஞ்சு வச்சு குணமாகிற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, விடவே மாட்டாங்க. எங்கள் நித்யா மேமை ஃபோன் பண்ணி வீடியோ கால்லையாவது உங்களை பிடிச்சி உங்களை குணமாக்குறது அவங்களோட முதல் வேலையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம். நேரில் வாங்க, நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயே வந்து பாருங்கள். இல்லை வர முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி ஊரில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், டோன்ட் வரீங்க. ஆன்லைன்லேயும் இங்கே ட்ரீட்மெண்ட் உண்டு. மருந்தும் உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு சப்ளை பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு விஷயந்தாங்க, வியாதி வருது, ஆனால் அது நிரந்தரமாக இருக்கக்கூடாது. டக்குன்னு அந்த வியாதி வந்து நம்ம உடம்பை விட்டு ஓடணும். அதுக்கு என்ன வழிகள்? அதுக்கு ஒரு வழி இருக்குதான், அதுக்கு ஒரு தெய்வ வழிபாடு இருக்குதான். அது என்ன தெய்வம், எப்படி வழிபாடு? மேமை கேட்போமா? அவங்களே சந்திக்கலாம், வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் தான் என்னையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்களா, அப்புறம் எனக்கு என்ன கவலை. என்ன மெடிசன்னாலும் உங்களை கேட்டுக்கிறேன் நான். நல்லா இருக்கேன் மேம், ஹாப்பியாக இருக்கேன். மேம், இப்போது உடம்புல வியாதி வந்துடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆனால் அது உடனே உடம்பை விட்டு போகிறதுக்கான ஒரு தெய்வம் இருக்குன்னு சொன்னீங்க. அது என்ன தெய்வம், என்ன வழிபாடு? முதல்ல வியாதி உள்ளவங்க எல்லாரும் உடம்பை விட்டு வியாதி வெளியில் போய் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க மேம். நிச்சயமா மேம். ஸோ நோய் நம்ம உடலை விட்டு போவதற்கு சித்தர்கள் பார்த்தீங்கன்னா மருந்து சொல்லியிருக்காங்க, இறை வழிபாடு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தெய்வமும் நமக்கு உணர்த்துவது என்ன, நம்ம எப்படி ஒரு மனிதன்னா எப்படி வாழணும், நெறியோட வாழ்வது எப்படி, வாக்கு தவறாமல் இருப்பது எப்படி, நேர்மையாக இறை சிந்தனையோடு இருப்பது எப்படி. எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இப்போ பேஷண்ட்ஸே பார்த்தீங்கன்னா, மேம் இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, எனக்கு டிப்ரெஷன் ஆகுது. ஏன் நீங்க பயப்படுறீங்க? உன் மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் நீ நேர்மையாக இருக்கும்போது உன்னை நீ யாருக்குமே ப்ரூஃப் பண்ண வேண்டாமே. கரெக்ட் மேம். அப்படின்னு தான் சொன்ன, ஹாப்பியா போனாங்க ஒரு அம்மா. ஸோ அந்த மாதிரி இறைவனோட அவதாரங்கள்னு பார்க்கும்போதே ஒவ்வொன்றும் மனித குலத்திற்கு ஒரு நெறியை உணர்த்துது. அப்படி பார்க்கும்போது தான் நரசிம்மர் அவதாரம் பேரு சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு பவர் வரும். நரசிம்மர் அப்படின்னு சொன்னா நாளை அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இன்றே அதர்மம் வழியில யார் போறாங்களோ, அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் நரசிம்மர் அவதரிப்பார். அந்த மாதிரி நாளை அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இன்றே அதர்மத்தை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் அப்படின்னா நரசிம்மர் தான். அப்போ நரசிம்மரை நம்ம வழிபாடு செய்யும் போது பெரியாழ்வார் சொல்றாரு,
என் உடல் நரசிம்மருக்கு, நோயே நீ எனக்குள்ள வந்துட்ட, ஓடிப்போ, என் நரசிம்மருக்கான உடல் இது, எந்த தைரியத்துல நீ என் உடலுக்குள்ள வர, நோயே ஓடிப்போ, நோயே ஓடிப்போன்னு 3 முறை கர்ஜனையோடு சொல்றாரு பெரியாழ்வார். சோ இதுக்குதான் சொல்றேன், 4000 திவ்ய பிரபந்தத்துல சொல்லியிருக்காரு. நெய் கூட பாசுரம் நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, 10 பாடல்கள் இருக்கு. எந்த வகையான நோயாக இருந்தாலும். நெய் கூட பாத்திரமா, நெய் கூட பாசுரம், பாசுரம் நெய் கூட பாசுரம். ஓகே மேம். ஸோ இதுல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா 10 பாடல்கள் வரும். 4000 திவ்ய பிரபந்தத்துல பெரியாழ்வார் அழகா சொல்லியிருக்காரு, நோயே ஓடிப்போ அப்படின்னு உன்னை நான் எச்சரிக்கிறேன். இந்த உடல் நரசிம்மனுக்கானது. இரண்யனோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா? நோய்கிட்ட சொல்றாரு, இரண்யன் எப்படியெல்லாம் வரம் வாங்கி இருந்தான், எனக்கு சாவே வரக்கூடாது, ஆகாயத்துல வரக்கூடாது, பூமியில சாகக்கூடாது, வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியில நான் சாகக்கூடாது, நீர்லயோ நிலத்திலயோ எனக்கு சாவு வரக்கூடாது, ஆணாலேயோ பெண்ணாலேயோ விலங்குனாலேயோ எதனாலயும் எனக்கு சாவு வரவே கூடாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருந்தான். அவனுக்கு நேர்ந்த கதி என்னன்னு உனக்கு தெரியும் இல்லையா? நரசிம்மர் என்ன பண்ணாருன்னு. அதுதான் உனக்கும் நடக்க போகுது. அதனால நோயே ஓடிப்போ, நரசிம்மருக்கான உடல் இது, நீ எந்த தைரியத்துல என் உடலுக்குள்ள இருக்க அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த 10 பாசுரத்தையும் உட்கார்ந்து நம்ம ஈஸியா படிக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை முடியுதோ. உங்களுக்கு உடல் சரியில்லைனாலும் சரி, வீட்டுல யாருக்காவது உடல் சரியில்லைனாலும் சரி, நரசிம்மரை மனதார வேண்டிக்கிட்டு சிங்கப்பெருமாளை வேண்டுங்க. உடல் மன தைரியம் அப்படி வரும். எவ்வளவு பெண்கள் இன்னைக்கு சொல்றீங்க அவ்வளோ டிப்ரெஷனா இருக்கு. மெனோபாஸ் டைம்லாம் கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு. ஃபேமிலிக்காகவே நான் இருந்தேன், இப்ப எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்கவுங்க ஃபேமிலின்னு போயிட்டாங்க, இப்ப நான் யாருங்க? எனக்கு ஒரு 50 இயர்ஸ் ஆகுது. மெனோபாஸ் டைம்ல ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ சப்போர்ட் வேணும், ஃபேமிலி சப்போர்ட். கண்டிப்பா மேம். ஸோ அந்த மாதிரி வருத்தத்தோட வரீங்கன்னா சிங்கப்பெருமானை வணங்குங்கள். இந்த பாசுரத்தை பாடுங்க. நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, நெய் கூட பாசுரம்னு வரும். 10 பாடல்களை அழகா நீங்க தினம்தோறும் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை அதை நீங்க பாருங்க. சிங்கப்பெருமான மனசுல நினைங்க. நீங்க திக்கற்ற காட்டுல தனியா நின்னா கூட உங்களுக்கு தைரியம் வந்துடும். ஏன்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். பெருமாளே சிங்கப்பெருமானே நீங்க நினைங்க, உடல்ல இருக்கக்கூடிய நோய் மன தைரியம் அவ்வளோ தைரியம் நமக்கு வந்துடும். நம்ம எங்க இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக மன தைரியத்தோட ஒரு வில் பவர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? எங்க இருந்துதான் எனக்கு வந்துச்சுன்னே தெரியலங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு பவர் வரணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா எதிரிகள் கிட்டயே வர முடியாது. நமக்கு தீங்கு செய்யணும்னு நம்ம கிட்ட நெருங்குறவங்களும் அவங்க மனம் மாறி நல்லது செஞ்சுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நரசிம்மருக்கு ஒரு பவர் இருக்கு. காலை பற்றிக்கோங்க. நாளைன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. இன்றே நம்ம நோய் குணமாகும். சித்தர்கள் சொன்ன மருந்துகளை எடுத்துக்கோங்க. இந்த நெய் கூட பாசுரம் வாசிங்க, எவ்வளவு முடியுதோ வாசிங்க. நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். தினம்தோறும் மாலையில நல்ல தீபம் ஏற்றி வச்சுட்டு பெருமாளை மனசுல நினைச்சிட்டு, சிங்கப்பெருமானே எனக்கு இந்த நோய் உடனே போகணும்ட்டு இந்த பாசுரத்தை வாசிங்க. உங்களுக்கு நலமோடு நீண்ட ஆயுளும் கிடைக்கும். இன்னும் சொல்லுங்க மேம், நான் கேட்டுட்டே இருக்கேன். இன்னும் முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் வீடியோ. அதாவது பெண்கள் எல்லாமே நீங்கள் சொன்னது தான் மேம், தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது. உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறதே தைரியம்தான். தைரியமாக இருங்க. என்ன பிரச்சனைனாலும் உடல் ரீதியாக இருக்கட்டும் இல்லை மன ரீதியாக இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய ஒரு கவுன்சிலிங்கே கொடுக்குறீங்க. நீங்கள் இப்போ நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஆன்மீகம், இதெல்லாம் இங்கே நித்யா மேம் தான் ஸ்பெஷல். நான் எல்லாருக்கிட்டையும் வீடியோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதே இதுதான் மேம். நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, எனக்கு அப்படியே மெய் மறந்து நான் கேட்டுட்ருக்கேன் நரசிம்மரோட கதையை. அந்த பாடல்கள் நான் இப்போ போய் அது என்ன பாட்டுன்னு எடுக்கணும்னு இருக்கேன். ஏன்னா எல்லா வீட்லேயும் இருக்கு மேம் பிரச்சனை. அதுலேருந்து எல்லாரும் வெளியில் வரணும் தானே மேம் எல்லா பெண்களும் ஆசைப்படுறாங்க. நீங்கள் நடுவில் ஒன்று சொன்னீங்க பாருங்கள், நான் நிறையா கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, நான் நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன், இப்போ நான் தனியாக இருக்கேன், வியாதியாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நிறைய கவுன்சிலிங், நிறைய மருந்து, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிறைய ஆறுதல் அப்படின்றது எனக்கு தெரியுது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இதாங்க நான் ஏன் நித்யா மேம்மை பற்றி இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன்னா ஒன்று தாங்க, இங்கே வந்தால் ஆறுதல், ஆரோக்கியம், ஆன்மீகம் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. அப்புறம் என்னங்க, இது ஒரு வைப்ரேஷனான இடம். வாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.